அரபிய சமுதாயங்கள் வரலாற்று ஆசிரியர்கள் அரபிய சமுதாயத்தை வம்சாவளி அடிப்படையில் மூன்றாக பிரிக்கின்றனர். ஒன்று, அல் அரபுல் பாயிதா. இவர்கள் பண்டைக்கால அரபியர்களான ஆது, சமூது, தஸ்மு, ஜதீஸ், இம்லாக், உமைம், ஜுர்ஹும், ஹழூர், வபார், அபீல், ஜாசிம், ஹல்ரமவுத் ஆகிய வம்சத்தினர் ஆவர். முதல் வகையைச் சேர்ந்த இவர்கள் காலப்போக்கில் அழிந்துவிட்டதால் இவர்களுடைய வரலாற்று குறிப்புகள் ஏதும் தெரியவில்லை. 2, அல் அரபுல் ஆபா. இவர்கள் யஷ்ஜுப் இப்னு யாஃபருப் இப்னு கஹ்தானின் சந்ததியினர் ஆவர். கஹ்தான் வமிச அரபியர் என்றும் இவர்களை அழைக்கப்படும். 3, அல் அரபுல் முஸ்தபா. இவர்கள் நபி இஸ்மாயில் அலைஹி வஸல்லம் அவர்களின் சந்ததியினர் ஆவர். இவர்களை அத்னான் வமிச அரபிகள் என்றும் அழைக்கப்படும். மேற்கூறப்பட்ட அல் அரபுல் ஆபா என்பவர்கள் கஹ்தான் வம்சத்தில் வந்த யமன் வாசிகள். இவர்களது கோத்திரங்கள் சபா இப்னு யஷ்ஜுப் இப்னு யஃபருப் இப்னு கஹ்தான் என்பவரின் வழி வந்தவையாகும். இந்த கோத்திரங்களில் ஒன்று ஹிம்யர் இப்னு சபா, 2 கஹ்லான் இப்னு சபா என்ற 2 கோத்திரத்தினர் மட்டும் பிரபலமானவர்கள். ஹிம்யர், கஹ்லான் இருவரை தவிர சபாவுக்கு 11 அல்லது 14 பிள்ளைகள் இருந்தனர். அவர்களுக்கும் அவர்களது வழி வந்தவர்களுக்கும் சபா வம்சத்தினர் என்றே கூறப்பட்டது. அவர்களுக்கென தனிப்பெயர் கொண்ட கோத்திரங்கள் ஏதும் உருவாக